வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் பண்டிகைக்காக. இங்கேருந்து தான் நம்ம கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். என்னடா கிச்சன் வேறு மாதிரி இருக்கேன்னு பார்ப்பீங்க கண்டிப்பாக. அதுக்காக தான் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இப்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்கு கொல்லி கருவாடு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் இது போல் ரெண்டாக கட் பண்ணது 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 4 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக அரிஞ்சது, 25 பல் பூண்டு, 4 கருவாடை இது போல் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மசாலா பொருட்கள் பார்த்துடலாம். கொத்தமல்லி தூள் 2 டேபிள் ஸ்பூன், சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் இதெல்லாம் நான் காமிக்கல. வணக்கும் பொழுது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ண போகிறோம். எலுமிச்சை சைஸ் புளியை கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வானலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற எந்த ஆயில் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அம்மா கட்டி பெருங்காயத்தை பொரித்து இது போல் பொடியாக இடித்து வச்சுக்குவாங்க. அதனால் அதுதான் வீட்டில் இருந்தது. 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெருங்காயத்தூள் இருந்ததுன்னா நீங்கள் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளே சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சதும் இதோட நம்ம பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் பொழுது மீன் குழம்பா இருந்தாலும் சரி, கறி குழம்பா இருந்தாலும் சரி, கருவாட்டு குழம்பா இருந்தாலும் சரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெங்காயமும் பூண்டும் இது போல் வணங்கினதும் இதோட நம்ம அரிஞ்சு வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மைய வதங்கணும். இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பை சேர்த்துக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மைய வதங்கின பின்னாடி நம்ம கருவாட்டையும் சேர்த்தாச்சு. இந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் கருவாடு வதங்கணும். அப்போ தான் இந்த கருவாட்டோட பச்சை வாசனை போகும். இதுக்கு நான் தேங்காய் பால் தான் ஊற்ற போகிறேன். 1/2 மூடி தேங்காயை அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் சேர்த்து செய்யும் பொழுது குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். அடுப்பை குறைஞ்ச தீயில வச்சுக்கோங்க. மசாலாவை சேர்த்துட்டு 2 நிமிஷம் எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸையும் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸை நம்ம சேர்க்கும் பொழுது குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கருவாடு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா இது போல் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் திக்காகி எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும் பொழுது நம்ம புளி கரைசலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு குழம்பு நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். எலுமிச்சை சைஸ் புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இதோட சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் திக்னஸை பொறுத்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் ஒரு 150 மில்லி மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுட்டு கொதிக்க வச்சிடலாம். 5 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், குழம்புலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பாலை இதோட சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதோட கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு ஒரு கொதி வந்ததும் குறைஞ்ச தீயில வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் குறைஞ்ச தீயிலே இருக்கட்டும். அப்பப்போ திறந்து கிளறி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், குழம்புலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்படி இருந்தால் தான் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சுன்னு அர்த்தம். கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் எந்த கருவாடு வாங்கினாலும் சரி, அடுத்த டைம் கருவாட்டு குழம்பு வைக்கும்போது இதே பக்குவத்தில் இதே மாதிரி ஒரு டைம் நீங்கள் வச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.